الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام يد الله مع الجماعة صدق رسوله النبي الكريم وكما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர் சர்தார் துஆல முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும், எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100% முற்று முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விடயங்களை செய்வதற்கு அடிக்கடி சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கின்றார். அந்த அடிப்படையில் ரமலானை அடைந்தோம், அதிலே அதிகமான அமல் செய்தோம். ரமலானை தொடர்ந்து ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பித்து, அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பித்து தற்பொழுது துல்காஅதாவினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அதற்கு பின்னால் துல் ஹஜ். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி ஒரு கூட்டம் எங்களுடைய நாட்டிலும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலைமையிலே இந்த மாதத்துடைய சிறப்பு இருக்கின்றது. அதே போன்று ஹஜ்ஜி செய்வதனுடைய சிறப்பு இருக்கின்றது. துல் ஹஜ் முதல் 10 நாட்கள் அதனுடைய சிறப்பு இருக்கின்றது. அதனுடைய அமல் இபாதத்துகள் இருக்கின்றது. பெருநாள் வருகின்றது. அந்த பெருநாளை தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய குர்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்களில மிக சிறந்த நாளாக ஆக்கியிருக்கின்றார். அந்த நாள் ஹஜ் பெருநாளுடைய தினம் குர்பான் கொடுக்கக்கூடிய யௌமுன் நஹர். இன்ன அஅஸமல் அய்யாமி இன்தல்லாஹி தபாரக வ தஆலா யௌமுன் நஹர் சும்ம யௌமுல் கர். அன்புக்குரியவர்களே, மகத்தான நாள் அந்த நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ஏன் வைக்கிறான்? அந்த நாளில் செய்யக்கூடிய தியாகம், அது பெரும் தியாகம். அன்புக்குரியவர்களே, அது தற்பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கு செய்வது இலகுவாக இருந்தாலும் லேசாக வசதி படைத்தவர்களுக்கு குர்பான் கொடுப்பதே ஒரு சிரமமான விடயம் கிடையாது. ஆனால் அதனுடைய தியாகம் இருக்கின்றதே, அது மகத்தான். அல்லாஹுடைய கட்டளை.
இன்னா அஅதைனாகல் கௌசர், சூரத்துல் கௌசரை எடுத்தா நாங்கள் கௌசரை உங்களுக்கு தருவோம். ஹவுதுல் கௌசர் அந்த நீர் தடாகம், அதை தருவோம். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார் இந்த சூரால சூரத்துல் கௌசர்ல, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்க என்ன செய்யுங்கோ, தொழுங்கோ. தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க இது என்ன தொழுகை? ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகை. ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை முடிஞ்சா வன்ஹர் என்ன செய்யுங்க, குர்பானுடைய அமல் தொடர்ந்து என்ன செய்யுங்க, பெருநாளை தொழுதாச்சு குர்பானுடைய அமலை நீங்க செய்யுங்க. ஈதுல் அல்ஹா. எனவே அந்த நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய சிறப்பு வைத்திருக்கின்றார். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சந்ததி இல்லைன்னு சொன்னவங்க அவங்க தான், உங்களோட பகைவன் தான். இன்ன ஷானிஅக, உங்களோட பகைவன் தான் ஹுவல் அப்தர், அவன் தான் சந்ததியற்றவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சின்ன சூறாவை முடிச்சிட்டான். அதில் அல்லாஹ் சொல்றான் தொழுங்கோ, ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை தொழுங்கோ. வன்ஹர், குர்பான் கொடு, இந்த தியாகத்தை செய். என அன்புக்குரியவர்களே, நாங்கள் கடந்த ஜும்மாக்கள்லையும் ஹஜ்ஜுடைய விடயங்களை கேட்டோம். குர்பானுக்காக வேண்டி நியத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய கூலியை கொடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது சம்பந்தமான தெளிவு. இது எப்படி நாங்கள் இதுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுக்கிறான், கொடுக்காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எவ்வளவு பாரதூரமானது, எவ்வளவு எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கெல்லாம் எவ்வளவு பெரிய நன்மையை வைத்திருக்கின்றான். இது விளங்குதா? மா அமில ஆதமியும் மின் அமலின் யௌம நஹரி அஹப்பு இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம். அந்த நாளையில எந்த அமலை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் ரத்தத்தை ஓட்டக்கூடிய அமல். அதை விட சிறந்த ஒரு அமல் ஒன்று. இந்த அமலை நாங்கள் எல்லாரும் செய்யும், இந்த அமலை நாங்கள் எல்லாரும் செய்யணும். இப்பையிலிருந்து உறுதி எடுக்கணும், அதுக்காக வேண்டி தயாராகணும். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் மா ஹாதிஹில் அதாஹி, என்ன உதஹியா, இந்த அமல் என்ன செயல், இந்த உதஹியான்னு சொன்னா என்ன? எங்கட உள்ளத்துல வரும் உதஹியா, இந்த தியாகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹீம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களோட வாப்பா இப்ராஹீம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃதலுஸ் ஸலா வ அத்தம்முத் தஸ்லீம், அவர்களுடைய சுன்னா, இது வழிமுறை. قالوا فما لنا فيها يا رسول الله. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க அதை செஞ்சா, அந்த தியாகத்தை நாங்க செஞ்சா, அந்த குர்பானை நாங்க கொடுத்தா என்ன நன்மை கிடைக்கும்? قال بكل شعرة من الصوف حسنة. ஒவ்வொரு முடிக்கும் நாங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய அந்த மாட்டினுடைய தோல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் ஹாக்கிமுடைய ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே உங்களுக்கு நன்மை எழுதப்படும். இதுதான் இந்த குர்பானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய நன்மையா. நாங்கள் கொடுக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, இது எங்களுக்கு கஷ்டம் இல்லை, ஏண்டா இதனுடைய நோக்கம் எவ்வளவு சிரமமானது. இதை நாங்கள் விளங்க. இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம் என்றா, ஒரு பக்க சார்பான மார்க்கம் கிடையாது இஸ்லாம். ஹஜ்ஜிக்கு மட்டும், உம்ராக்கு மட்டும், குர்பானுக்கு மட்டும், டைமுக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் எங்கட சமூகத்தில் இப்படித்தான் இருக்கிறான். நோன்புக்கு மட்டும். இஸ்லாம் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், பூர்த்தியான முக்கம்மலான மார்க்கம். எல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சில இபாதத்தோட, சில ஆக்ஷனோட, சில ஆக்டிவிட்டிஸோட முடிச்சு. அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரெண்டு பேர், ஹஜ்ரத் இஸ்மாயில் ரெண்டு பேரையும் பார்த்து ஃபலம்மா அஸ்லமா என்ற வார்த்தை எப்ப சொன்னார்? ஃபலம்மா அஸ்லமா, உண்மையான முஸ்லிம், ரியல் முஸ்லிம், ரியல் மேன். எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லணும் உண்மையான முஸ்லிம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இஸ்லாத்தை இன்னைக்கு அதிகமான மக்கள் எங்களுடைய சமூகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறார்.
குருடன் யானையை பார்த்த கதை உங்களுக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே. காலை பிடிச்சி பார்த்துட்டு யானை மரத்தை போல, காதை பிடிச்சி பார்த்துட்டு யானை சொலக போல. இப்படி ஒவ்வொரு பகுதியை பிடிச்சிட்டு இஸ்லாத்தை குர்பானை செஞ்சுட்டு, ஹஜ்ஜ செஞ்சுட்டு, உம்ராவை செஞ்சுட்டு, நோம்ப பிடிச்சிட்டு, சில சில விடயங்களை செஞ்சுட்டு, அன்புக்குரியவர்களே இதுதான் இஸ்லாம் என்று சொல்ல. இஸ்லாம் என்று சொன்ன அன்புக்குரியவர்களே, இந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட தியாகம். உதாரணத்துக்கு அன்புக்குரியவர்களே, நாங்க திருமணம் முடிச்சா, சாதாரணமாக திருமணம் முடிச்சா 10 மாதத்துல குழந்தை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டுக்குள்ள 10 மாதத்திலேயோ 15 மாதத்திலேயோ அல்லது 1 வருஷத்திலேயோ 2 வருஷத்திலேயோ குழந்தை கிடைக்கிறத பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருமணம் முடிச்சு ஒரு ரிவாயத் 50 வருஷம், இன்னொரு ரிவாயத் 80 வருஷம், 120 என்று வந்திருக்கு ரிவாயத்தில். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் இஸ்மாயில் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரை அன்புக்குரியவர்கள் அல்லாஹ் கொடுக்கிறான். கேட்கிறாங்க தவம் இருந்து, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். புள்ளைய கொடுத்தாச்சு, புள்ள கிடைச்சிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அன்புக்குரியவர்களே. இப்ப கனவுல காட்டப்படுகிறது, நபிமார்களுடைய கனவு உண்மை. கால மகன்கிட்ட வந்து சொல்றாங்க, யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. நான் கனவுல கண்டேன் மகனே, உங்களை அறுத்து பலியிடுறதா, உங்களோட அபிப்பிராயம் என்ன? இன்னி அரா ஃபில் மனாமி, கனவுல, அல்லாஹ்ட வஹி வரல, கனவு. கனவுடைய 3வது தரஜா, வஹியுடைய 3வது தரஜா கனவு. கனவுல காட்டப்பட்ட. நாங்க கனவுல காண்றதெல்லாம் உண்மையா இல்ல, உண்மையா நடக்கவும் நடக்காம கூடும். நபிமார்களுடைய கனவு உண்மை. அன்புக்குரியவர்களை, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. முடிவு, குர்பான் கொடுக்கிற முடிவு, உங்களை அறுத்து பலியிடுறதா. மகன் என்ன சொல்றார் பதில்? யா அபதி ஃஅல் மா துஅமர், யா அபதி ஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். உங்களுக்கு வாப்பா, உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டுச்சோ அதை போல நீங்க செய்யுங்க, பொறுமையாளர்கள் என்று என்ன பார்த்துக் கொள்வீங்க சொல்லி ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்புக்குரியவர்கள், இதில் என்ன விளங்குதுடா, அந்த மகன் சொல்லக்கூடிய வார்த்தை, வாப்பா ஏண்ட கழுத்து துண்டாகட்டும், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை துண்டாகும். அவ்வளவு அன்புக்குரியவர்களே இரக்கமான அன்பான், அவ்வளவு காலத்துக்கு பின்னால கிடைச்ச புள்ள. இப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கழுத்துல கத்திய வச்சு, யாரு? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகண்ட கழுத்துல கத்திய வச்சு, கத்தி ஓடிக்கொண்டிருக்கவே வெட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், வெற்ற நேரம் தான் அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அஸ்லமா பியல் முஸ்லிம். அல்லாஹ் வெட்ட வைக்கல, அல்லாஹ் பார்த்தான். அது வரைக்கும் கழுத்துல வைக்கிற வரைக்கும் அல்லாஹ்ட கட்டளையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான். அன்புக்குரியவர்களே, பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய தக்பீர் இருக்குது. 3 பேர் சொன்ன தக்பீர், 3 பேர் சொன்னாங்க. 3 பேர் சொன்ன தக்பீரை தான் நாங்கள் சொல்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டை எடுத்துக்கொண்டு வாராங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆட்டை எடுத்துக்கொண்டு வாராங்க. அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். யார் சொன்னது? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவம் நீண்ட சம்பவம், சுருக்கி சொன்னேன். அன்புக்குரியவர்களே, நீண்ட விடயங்கள் இருக்கிறதுனால, சுருக்கமான நேரம் என்பதனால, அப்ப என்ன சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், எங்கட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எங்கட தந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தியாகம். நாங்க ஆட்டெடுத்து மாட்டெடுத்து கொடுக்கிற மாதிரி இல்ல, தண்ட புள்ளட கழுத்துல வச்சாங்க கத்திய. அல்லாட கட்டளை வச்சு ஓடுது. ஆனா அல்லாட கட்டளைன்னு வார நேரத்தில் நாங்க விளங்க வேண்டிய பாடம் இப்ரத் என்ன? எத்தனை இடத்துல நாங்க அன்புக்குரியவர்களே
அல்லாஹ்ட கட்டளைக்கு நாங்க கத்திய வைக்கிறோம். இதை நாங்கள் படிக்கணும் பாடம். அதே போல் அன்புக்குரியவர்களே, நீயத், குர்பானுடைய நீயத் இருக்குதே, அது ஹாலிஸாக இருக்கும், நீயத் சிறந்ததாக இருக்கும். உண்மையான நீயத் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யனால அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா. ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்விடத்துல போய் சேர்றல, தக்வா எங்கட நீயத், எங்கட இக்லாஸ், எங்கட மனோநிலை, எங்கட தியாகம், எங்கட வழிபாடு. நான் எந்த அளவு தூரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த காரியத்தை செஞ்ச அன்புக்குரியவர்களே, கானத் லஹு ஹிஜாபம் மினன் நார், நரகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரை போட்டுட்டான் நரகத்துக்கு. இந்த காரியத்தை அல்லாஹ்வுக்காக செய்யணும், யாருக்கும் காட்டுறதுக்கு இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் சமூகத்துல கவலையான செய்தி அன்புக்குரியவர்களே, குர்பான செய்யறது, எத்தனையோ பேருக்கு கடனை வச்சுட்டு அபகரிச்ச சொத்துல அடுத்தவங்க வாரிசுக்காரர்களுக்கு சொத்தை கொடுக்காம அன்புக்குரியவர்களே, அடுத்தவங்களோட சொத்தை பறிச்சு அபகரிச்ச நிலைமையில, கடன் இருக்கக்கூடிய நிலைமையில அவர் அதைத்தான் செய்யணும், போலாவது அதைத்தான் முதலாவது நிறைவேற்றணும். அப்படி இருக்கிறதுனால இதை செய்ய தேவையில்லைன்னு அப்படியே இருந்துட்டு போறதும் இல்லை அன்புக்குரியவர்களே. தகுதிக்குது செய்யாமிக்கிறார். எச்சரிக்கை எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மன் வஜத சிஅதன் லிஅன் யுضحி ஃபலம் யவஹ் ஃபலா யஹ்துர் முஸல்லானா ஃபலா யஹ்துர் முஸல்லானா. வசதி இருக்குது, வசதி இருந்தும் குர்பான கொடுக்காம இருக்கிறாரு, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பொடுபோக்குல நோக்கம் இல்லாம இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் அப்படித்தான். ஜக்காத்து கடமை, காத்து கொடுக்கிற பத்தி கணக்கே இல்லை. கடமை, தொழுகிறது கடமை, ஜும்மா கடமை, ஹஜ்ஜி கடமை. அன்புக்குரியவர்களே, ஜகாத் எத்தனையோ வருஷம் பேசிட்டு இருக்கிறார், பார்க்கறல்ல, கடமை. அவன் தொழுகிறத்திலே வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க தொழக்கூடிய இடத்துக்கு அவன் வர தேவையில்ல, வரவானா. பெருநாள் அன்றைக்கு ஹஜ் குர்பான் கொடுக்கறதுக்கு வசதியும் கொடுக்காம இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களை கொடுக்கணும். ஏதோ ஒரு அடிப்படையில் முடியுமான அளவுக்கு சொசைட்டி இருக்குது, கமிட்டி இருக்குது, யூனிட்டி இருக்குது, ஃபெடரேஷன் இருக்குது, நிறுவனமயப்படுத்தும். அவங்களோட சேர்ந்து கூட்டாக அதை செஞ்சிட்டோம்டா, அது அழகான முறையில் எங்களுக்கு செஞ்சு கொள்ளணும். யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, நுஸ்ரத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி ஜமாஅத்துக்கு இருக்குது. கூட்டாக ஒன்றுபட்டு செய்யறதுல இருக்குது. இல்ல எனக்கு ஏலா பல காரணங்கள் இருக்குது, தனியே சரி நீங்க முறையை விளங்கி சட்டத்தை விளங்கி நாங்க அதை செஞ்சு கொள்றோம். நாட்டு சட்டம், மார்க்க சட்டம், சும்மா ஜஅல்னாக அலா ஷரீஅத், அல்லாஹ் எங்களுக்கு அழகான ஒரு ஷரீஅத், ஷரியத் மார்க்கம் சட்டம் சொல்லுது. நாட்டு சட்டம் ஒன்று இருக்குது. நாட்டில் என்ன, அந்த அண்டைக்கு நாங்கள் குர்பானை கொடுக்க போறோம், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், அந்த அண்டு போயா நாளாக இருக்குது, போய நாள் மாட இருக்க முடியாது. இப்ப என்ன, அந்த நாள் அறுக்கலன்னு மார்க்கத்துல ஹராமா போறில்ல. நாட்டு சட்டம் மார்க்க சட்டம் முரணாக, நாட்டுக்கேற்ற மார்க்க சட்டத்தை எங்களுக்கு உலமாக்கள் அழகான முறையில் வழி நடத்துறாங்க. அதை நாங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு அன்புக்குரியவர்களே, மற்ற நாளில் செய்கிறது. பெருநாளுடைய தினத்தில் எங்களுக்கு போய நாள் வந்தாலும் வந்து அறுக்கலாது. இப்படித்தானே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பொருளாதார ஒற்றுமை, அதால பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, எந்த ஏழையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வரக்கூடிய நேரத்தில் பசி, அன்றைக்கு தின்றதுக்கு சாப்பாடு இல்லாம வராங்க. மதீனா வாசிகள் உதவி செஞ்சாங்க தானே, நுஸ்ரத், அன்றைக்கு தின்ற சாப்பாடு இல்லாம வந்தான். ஆனா வஃபாத்தாகி போகக்கூடிய நேரத்தில் எந்த ஏழையும் இல்லை, எந்த ஏழையும் இல்லாத அளவுக்கு அந்த பொருளாதார ஒற்றுமை, தக்காஃபுல இக்திசாதி, எக்கனாமிக் அந்த அளவுக்கு வளர்ந்துச்சு அன்புக்குரியவர்களே. 8 விதமான பொருட்கள் வரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு. ஹிபாத் வரும், சதகா வரும், ஜகாத் வரும், உலஹியா வரும், நுதூர் நேர்ச்சிகள் வரும், கஃபாராக்கள் வரும், ஹதியா வரும், வக்ஃப் வரும். வக்ஃப் சொத்து ஹதியா கொடுக்கக்கூடியது, கஃபாரா நேர்ச்சி செய்யப்பட்டது, உதுஹியாக்கள் வரும், அதை போல ஜகாத் வரும், அதை போல சதகா
நன்கொடைகள் சதகாக்கள் எல்லாம் வரும். எடுத்து எப்படி கொடுப்பாங்க? அன்புக்குரியவர்களே, அஸ்ஹாபு சுஃபா அவங்க உதவி செய்வாங்க, இருப்பாங்க. ஃபகீர் மிஸ்கீன்கள், அதுல ஓதுற படிக்கிறதுக்கு உள்ள ஏழைகளாக இருக்குது, நாங்கள் கொடுக்கிறோம் தானே அன்புக்குரியவர்களே, அதுல ஏழைகளுடைய பட்டியல் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபகீர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, யதீம்களுக்கு, அனாதைகளுக்கு, அதுபோல வலி லுகாப் என்று சொல்லக்கூடிய வலிதவறியவர்களுக்கு, ஷுயூக் இயலாதவர்கள், வயோதிபர்கள், அராமில் விதவைகள், அல் ஆஹாத் மாற்றுத்திறன், பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, மஷ்ரூத் பாவத்திலிருந்து ரீஹபிலிட்டேஷன் பெறும். அன்புக்குரியவர்களே, வெளியே எடுக்கிறதுக்கு செலவழிக்கிறாங்க தானே. அந்த காலத்தில் நடந்தது. பாவத்திலிருந்து வெளியே ஆக்களை எடுத்து அவங்கள திருத்தி அவங்கள நல்ல வழியில கொண்டு போறதுக்கு செலவழிக்கணும். அதே போல புதிதாக இஸ்லாத்துக்கு வந்து முஅல்லஃபத்து குலூபி இஸ்லாத்துக்கு அன்புக்குரியவர்கள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எங்களை உதுஹியாவும் அப்படித்தான். சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, மன் ஃபர்ரஜ குர்பத முஸ்லிமின் ஃபர்ரஜல்லாஹு குர்பத. ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை ஒருத்தன் போக்கினா நிச்சயமாக நம்பிக்கை வைங்க, அல்லாஹ் என்ற கஷ்டத்தை போக்குவான். அல்லாஹ் என்ற கஷ்டத்தை நிச்சயமாக போக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷத்தினுடைய அந்த மதீனாவுடைய வாழ்க்கை அன்புக்குரியவர்களே பொருளாதார புரட்சியை செஞ்சாங்க. அந்த புரட்சிக்கு பின்னணி அன்புக்குரியவர்களே, மதீனால ஏழைகள் இல்லை, ஏழைகள் இல்லை. சரியான முறையில நாங்க ஒத்துழைச்சா, ஒன்று சேர்ந்தா, அப்படித்தான் இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் வழிகாட்டு. அது ஒன்றுதான் உதுஹியா, அதுல வந்தது தான் உதுஹியாவும். உதுஹியாவும் அதுல வந்தது தான். சரியாக நாங்க கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, இப்போ உதுஹியான்னு சொன்னா என்னண்டா, ஹஜ் பெருநாளுடைய தினத்துல ஆடு மாடு ஒட்டகம் இது அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து என்ன செய்யறது? குர்பான் கொடுக்கிறது. இதுக்கு பேர் தான் உதுஹியா. துல்ஹஜ் 10, அதாவது பெருநாளுடைய தினம் இருக்குதே, யௌமுன் நஹர், ஈதுல் அல்ஹாவுடைய தினம், சூரியன் உதயமாகினத்திலிருந்து சுமார் 30 நிமிடத்திலிருந்து ஆரம்பிக்குது. அந்த 30 நிமிடம் என்ன? தொழுகைக்காக கொடுக்கப்படக்கூடிய நேரம். தொழுகைக்கு முன்னால் ஒருத்தர் நான் உதவியா கொடுக்கிறேன்னு தொழாம கொடுக்கிறாருண்டா, அவர் உதவியால போய்த்து சேராது, அவர் அவருடைய தேவையை நிறைவேற்றி கொண்டார் என்பதாகத்தான் வந்திருக்குது. அன்புக்குரியவர்கள், பெருநாள் தொழணும், அதான் அவசரப்படுத்துறது. ஏன்னா அந்த தொழில் அவசரமாக தொழுதுட்டு குர்பானுடைய காரியங்கள்ல ஈடுபடுறது. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி அய்யாமுத் தஷ்ரீக்குடைய 13வது 10 துல்ஹஜ் 10லிருந்து 13வது தினம் மக்ரிப் தொழுகை வரக்கட்டும் நீடிக்கும். அதுக்குரிய பிராணி நாங்க எதை கொடுக்கிறோம்? எங்க நாட்டுல ஒட்டகம் இல்ல, மாடு அல்லது வெள்ளாடு 2 வருஷம் பூர்த்தி, 3வது வருஷத்துல இருக்கக்கூடியது. அன்புக்குரிய 3வது வருஷம் பெய்த்து கொண்டு 2 வருஷம் பூர்த்தி. அதுபோல செம்மறி ஆடு 1 வருஷம் பூர்த்தி, 2வது வருடத்துல பெய்த்து கொண்டு இருக்கு. அதை எடுத்து கொடுக்கிறது. 7 பேர் சேர்ந்து அன்புக்குரியவர்களே ஒரு மாடு கொடுக்க. ஆடு கொடுக்கிறதாக இருந்தால் ஒருத்தர் ஒரு ஆடு கொடுக்கிறது. கொடுக்கக்கூடிய அந்த மிருகங்கள் இருக்குதே, அதுல எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். நொண்டி, நோயுற்றது, செவிடு, குருடு, அங்கவீனம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. குறைஞ்ச விலை கிடைக்குதேன் ஹதீஸ்ல வந்தது. உங்களோட அது எவ்வளவு பருமனாக இருக்குது, நல்லா கொளுத்ததாக இருக்குது, அதுல எவ்வளவு முடி இருக்குது, அது எவ்வளவு நல்லதாக சிறப்பாக இருக்கணும். சில நாடுகளை, பாகிஸ்தான் போன்ற நாடுகளை நாங்கள் பார்ப்போம், அதை அந்த குர்பானுக்காக வேண்டியே வர்ணிச்சு வளர்ப்பார். ஆடு இருக்கும் பெரிய குதிரை மாறி, மாடு மாறி. அது அந்த அமல் அன்புக்குரியவர்களே, அந்த அமல்ட டேஸ்ட் ஆசை. ஏதோ செஞ்சுட்டு போகணும், கடமைக்கு செஞ்சுட்டு போறோன்னு செய்யறது இல்லை அன்புக்குரியவர்களே. அது அழகான முறையில். அதே போல குர்பான் கொடுக்கக்கூடியவர் துஆ செய்யணும். துஆ பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக. அதுக்கு தான் சொல்றது, கொடுக்கக்கூடியவர் அவர் அறுக்கணும். அவருக்கு தைரியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அறுப்பாங்க, குர்பான் கொடுப்பாங்க. ஒரு ரிவாயத்தில் வந்து ஒரே நாள்ல 70 ஒட்டகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருப்பாங்க. எங்களுக்கு தைரியம் இல்லை, ரத்தத்தை காண்றதுக்கே தைரியம் இல்லை. உண்மையில தைரியம் இல்லைன்னு சொன்னா நாங்க அதுக்கு பகரம் வச்சிடணும். மசங்கி விழுந்துடுவாங்க சிலவங்க, மயக்கம் போட்டுடும். பகரமான ஏற்பாடு செய்யுது. ஆனா கவனிச்சு கொள்ளணும், அதுல சரியான முறையில் நடக்குதா, அதுல பிழைகள் வந்துட்டா, மிருகத்தோட நடக்கக்கூடிய முறை, இஸ்லாம் காட்டக்கூடிய முறை, இதெல்லாத்தையும் நாங்க சரியான முறையில் தானே அறுக்கணும். உலகியாவுடைய சுண்ணத்தை நான் நிறைவேற்ற என்று சொல்லக்கூடிய நியத்தை வச்சுக்கணும். 3 பங்குகளாக பிரிக்கணும்.
தனக்கு ஒரு பங்கு, தன் குடும்பத்துக்கு ஒரு பங்கு. அதை போல உற்றார் உறவினர்கள், நல்லவர்கள், ஏழைகள், எளியோர்கள். ஒரு சாரா தன் குடும்பத்துக்கு மட்டும் எடுக்கிறது, ஒரு சாரால் கொடுக்குறது, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுக்குறது. அப்படி இல்லை, எல்லாருக்கும் என்ன குர்பான் போய் சேரும். எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடியவர்கள். குர்பானுடைய இறைச்சை விற்கலாது, நேர்ச்சை செய்யப்பட்ட இறைச்சை தனக்கு பாவிக்கலா, தண்ட பராமரிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாவிக்கலாது. மிருகத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் முடியுமான அளவுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அன்புக்குரியவர்களே, கவனமாக, அன்பாக, இரக்கமாக நடந்து கொள்ளும். தன்னுடைய இரக்கமான மகன், அன்பான மகனைத்தான் தனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு குர்பான் கொடுக்க சொன்னான் அல்லாஹ். ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு எத்தனை பேர் இழுத்துட்டு வர இழுவை பார்த்தாலே அன்புக்குரியவர்கள், வயலக கூதுஹா இலல் மௌத் கூதன் ஜமீலா, அழகான முறையில் எடுக்கிறோம். அவங்க அதை வச்சு கொண்டுதான் என்ன செய்யறது, கத்திய தீட்டுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியை பார்த்தாங்க, சொன்னாங்க அஃபலா கப்ல ஹாதா அவ் துரீது அன் துமீதஹா மௌத்தத்தைன், 2 தடவை மௌத்தாக்க பார்க்கறியா? ஒரு மிருகம், ஒரு உயிரினம் பார்க்கறதுக்கு கத்திய தீட்டினா அடுத்தது அறுக்கிறது எவ்வளவு பெரிய பயங்கரம் தெரியுமா? இன்றைக்கு சிம்பிளா நடக்குது. பாய்லர்ஸ் கோழியா இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே. நான் இந்த குர்பானுடைய காலத்துக்கு மட்டும் இல்ல, சின்ன இப்படி கூர்மையான கத்தியை வச்சுக்கொண்டு அப்படியே நிறைய கோழி டிக் டிக் டிக்குன்னு வெட்டி கொண்டு போற. இதுக்கெல்லாம் வகை சொல்லணும். ஆட இருக்கிற தலை பறக்குது, அறுக்கிற முறைகள் எங்களுக்கு செல்லப்பட்டு இருக்குது. மன் மஸ்ஸல பிஹி ரூஹின் ثم لم يتب مثل الله به يوم القيامه. ஒரு உயிரினத்துக்கு, அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அது எறும்பாக இருந்தாலும் சரி, ரூஹ் இருக்குது இல்லையா, எறும்புக்கு யாரோட ரூஹுக்கும் எறும்போட ரூஹுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சித்திரவதை செஞ்சா, சித்திரவதை வதை கொடுக்கிறாரு. ஒன்று பார்க்க இன்னொன்று அறுக்கிற, ரத்தம் போகுது அடுத்தது முன்னுக்கு. நாங்க ஏதோ ஒரு அமைப்பு செய்யணும், எங்களுக்கு சிரமம் கஷ்டம் எங்களுக்கு சொல்லல. ஹதீஸ நான் சொல்றேன், பாபுல் இஹ்சான் எடுத்து பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. அன்புக்குரியவர்களே, தேவை மனாஃபிஉல் பஷர், இந்த மாடு எங்களுக்கு தேவை, நாங்க அறுத்து சாப்பிடணும். கோழி எங்களுக்கு தேவை, ஆடு எங்களுக்கு தேவை, அறுத்து சாப்பிடணும். ஆனா எவ்வளோ அல்லாஹ் அழகான முறையை காட்டி தந்திருக்கிறான் தெரியுமா? ஒன்றை பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னொன்று அறுக்கிறது. ருப்பமா அந்த நேரத்தில் அது சாப்பிடாது, அது குடிக்காது, அது கத்திய கண்டா என்ன செய்யாது, சாப்பிடாது, குடிக்காது. ஒன்று அறுத்து கொஞ்ச நேரத்தில் இன்னொன்று அறுக்காம இருந்து வைத்த சரித்திரங்கள் இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு ரத்தம் கட்டியாவது ஹயவான் முஅதி. இஸ்லாத்துல ஹதீஸ்ல இருந்து ஃபுகஹாக்கள் உலமாக்கள் எடுக்கிறாங்க அன்புக்குரியவர்களே. மனிதனுக்கு நோவினை தரக்கூடிய பயங்கரமான ஒரு ஆபத்தான விச ஜந்துக்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, அதை நீங்க உங்களுக்கு கொள்ளேலும் யுக்தல் கொல்ல முடியும். ஆனால் லா யுஅதப், அதற்கு என்ன செய்ய முடியாது, வதை செய்யலாம், நோயினை செய்யலாம், அதை போட்டு பத்த வைக்கலாம், நெருப்புல போட்டு பத்த வைக்கலாம். எலி, நாய், கடி நாய், அத மாதிரி தேல், பாம்பு, கரப்பத்தான் உணவுல எங்களுக்கு பாதிப்பு நோயை உண்டாக்கிடும். பள்ளி, இதெல்லாம் கொல்றதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா கொல்ற முறை இஸ்லாம் சொல்லி தந்தி கண்டவாரி கொள்ளலாம், வதை செய்யலாம், அதை கொல்றதுதான். பூனையில இந்த கடுவன் உட கோழியை தின்ட்டு போய்த்து புறாவை தின்ட்டு போகுது, களவு எடுத்துட்டு போகுதுண்டா, முதலாவது எங்கட நாட்டுடைய அமைப்புக்கு அதை போட்டு கொண்டு போட்டுருல. அன்புக்குரியவர்களே, நாங்க முடியுமான அளவுக்கு அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கணும். இஸ்லாம் இயலாத கட்டத்துல என்ன செய்யுது, அனுமதி கொடுக்குது. அதைத்தான் உலமாக்கள் பேசுறாங்க, யுக்தல் லா யுஹரம், கொல்லுங்க, ஒரு அடியில கொல்லுங்க, ஆனா பத்த வைக்கலாம். இன்னைக்கு எறும்பு ஊத்தையோட சர்வசாதாரணம். வீட்டுல பாருங்க, பெண்கள் ஊத்தியோட போட்டு எறும்ப ஊத்தியோட போட்டு பத்த வைக்கிற முடியுமா? உலமாக்கள் தெளிவா ஹர்குன் நமல், அது மன்மஸ்தர விதி ரூஹ். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண்மணி உஸ்ஸிபத் இம்ராஅத்துன் ஃபீ ஹிர்ரத்தின் ரபதத்ஹா ஹத்தா மாத். ஒரு பூனைய தண்ட அறைக்குள்ளால கட்டி வச்சு சாவுற வரைக்கும் சாப்பாடு போடல, தின்ன குடுக்கல. தனி தலைப்பாக பேசினேன் அன்புக்குரியவர்களை. இந்த குதுபாவை சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கு.
மௌத்தாகிற அந்த பூனை சாகுற வரைக்கும் அந்த பெண்மணி அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கல, செத்து போயிட்டு வத. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க நரகத்துல, இந்த பெண்மணியை பார்க்கறாங்க. என்ன அதாபண்டா? தஹ்திஷுஹா ஹிர்ரா, பூனை பராண்டுற, பூனை பராண்டுது, மூஞ்ச பராண்டுது, முன்னுக்கு பராண்டுது, பின்னுக்கு பராண்டுது, மேலால பராண்டுது, கீழால பராண்டு, ஓட ஓட பராண்டு. தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கடைசி வர காட்டியும் அந்த பெண்மணி நரகத்துல அதாபா. நல்ல பெண்மணி, வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய அந்தஸ்துள்ள பெண்மணி, யமன் நாட்டை சேர்ந்த பெண்மணி. கிஸ்ஸத்துல் மர்ஆ வல் ஹிர்ரா, கிஸ்ஸத்துல் மர்ஆ, கிஸ்ஸத்துல் கல்ப் வல் பகி என்பதாக எழுதப்பட்டது. நாய் பூனைக்கும் பெண்ணுக்கும் உள்ள சம்பவம், நாய்க்கும் ஒரு துர் நடத்தை உள்ள ஒரு பெண்ணுக்கும் உள்ள சம்பவம். அந்த பெண் துர் நடத்தையில இருந்தா நாய்க்கு இரக்கம் காட்டினா சுர்க்கவாதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பாபுல் இஹ்சான மறந்துட்டோம் என்றா நன்மை கால கழுவ போய்த்து சேத்த பூசிட்டு வந்த நிலைமை உண்டாகிடும். ஹதீஸ்ல வந்து இருக்குது, இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை, அல்லாஹ் இஹ்சான எல்லாத்திலையும் எங்களுக்கு சொல்லி தரான். ஃபஇதா கதல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லா வஇதா ஸபஹ்தும் ஃபஅஹ்சினுல் ذبஹா. நீங்க கொலை செஞ்சா கொல்ல போறீங்க, கொண்டா அதுக்கு இஹ்சானான முறைய இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தரும். அறுக்குறீங்களா, அறுக்கிறதுல இஹ்சான அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தரான். வல்யுஹித் அஹதுக்கும் ஷஃரதஹு வல்யுரிஹ் ذبيحته. எதை அறுக்க போறோமோ, எந்த மாட்டையோ ஆட்டையோ அறுக்க போறோமோ அந்த மாட்டுக்கு ராஹத்தை கொடுக்கும், தண்ணியை கொடுக்கணும், சாப்பாடை கொடுக்கணும், ரிலாக்ஸ் கொடுத்து தான் அதை அறுக்கணும், இறக்கமா அறுக்கணும். வல்யுஹித் அஹதுக்கும் ஷஃரதஹு, கத்திய நல்லா தீட்டிக்கோங்க. மொட்டை எடுத்துட்டு அன்புக்குரியவர்கள் அதுக்கு வத கொடுக்கவானா மொட்டை கத்தியால. அன்புக்குரியவர்களே, இவ்வளவெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு பேசு. ஃபைதா கத்தல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லா. அன்புக்குரியவர்களே, இந்த மிருகங்கள் குர்பானுக்காக கொடுக்கக்கூடிய அன்ஆமல், இதுல படிப்பினையும் இருக்கு. அதை நாங்கள் விளங்கிக்கொள்ளும். பெரிய வாழ்க்கையில பெரிய படிப்பினைகள் இருக்கு. எவ்வளோ மாடு ஆடு அறுபடுது, 60 லட்சம் அறுபடுது, 60 லட்சம் உடனடியாக உற்பத்தி. நாங்க யோசிக்கிறதில்ல. அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் பன்றி இருக்குதே, இந்த பன்றி இந்த உலகத்துல குட்டி போடுற மாதிரி இல்லை, ஆடு மாடு போடுறது 2. பன்றியுடைய குட்டி 12 பிறக்குது. ஆனா அதுல பரக்கத்தில்லை, அது எங்க இருக்குது என்பதே தெரியாது. 60 லட்சம் 2 குட்டி தான் போடுது. போடுற குட்டி 2 தான். ஏன்னா போடுவது குறைவுதான், இருப்பது குறைவுதான், அறுப்பது கூட. ஆனால் இருப்பது தேவைக்கேற்ற பரக்கத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து கொண்டே இருக்கிறான். வ இன்ன லக்கும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா. அல்லாஹ் இதுல அன்புக்குரியவர்களே பெரிய பரக்கத்தை இந்த ஆட்டுல மாட்டுல அல்லாஹ் வச்சிருக்கிறான், அற்புதத்தை வச்சிருக்கிறான். இதை நாங்க ஆய்வு செய்யும். அதனுடைய பாலை பாருங்க, முழு உலகத்திலையும் விஷுவா மாட்டுப்பால் எவ்வளவு பெரிய பரக்கத். எல்லாருக்கும் தேவை, குடிக்கிறோம் இல்லையா? نسقيكم مما في بطونه من بين فرس ودم لبنا خالصا سائغا للشاربين. அல்லாஹ்க்கு லேசி, எங்களுக்கு கஷ்டம். وكذلك ربك علي هين. ரப்பு அல்லாஹ் சொல்றான், எனக்கு லேசி, ஓண்ட சிந்தனைக்கு படாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அழகான முறையில் இந்த கடமையை பக்குவமான முறையில், இன்னும் சொல்லாத விஷயங்கள் இருக்குது. பின்னால் வரக்கூடிய காலங்கள் குர்பானுக்கு முன்னால் சரியான முறையை பேணி இந்த குர்பானுடைய கடமையை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தருவானாக. என் நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், பொறுமதியான காலங்களில் பொறுமதியான அமளிபாத்து செய்யக்கூடிய பாக்கியத்தாயா அல்லாஹ். ஒரு கூட்டம் ஹஜ்ஜிக்காக வெளிக்கிழமை போயிட்டாங்க யா அல்லாஹ். ஹஜ்ஜிக்காக வேண்டி நாங்கள் ஷாபானுக்கு முன்னாலே நியத்து வச்சோம் ரஹ்மானே, துஆ செஞ்சோம் யா அல்லாஹ். இந்த வருஷம் எங்களுக்கு கிடைக்கல ரஹ்மானே, யா அல்லாஹ் வார வருஷம் சரி எங்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், பொறுமதியான உன்னுடைய அத்தாட்சிகளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ்.
இந்த கண்களால் கபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடு யா அல்லாஹ். நிறைய ஹாஜிகள் இருக்கின்றார்கள் ரஹ்மானே, அவர்களுடைய துஆவுடைய கபூலியத்தை தந்துடு ரஹ்மானே. இந்த குர்பானுடைய அமல் எல்லாருக்கும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துடு யா அல்லாஹ். உண்மையான நோக்கம் யார, உண்மையான இந்த அமலுக்குரிய கூலி இதெல்லாம் அடைஞ்ச கூட்டத்தில் எங்கள் எல்லாரையும் சேர்த்துடு ரஹ்மானே. யாரா எங்களை தாய் தகப்பன் பெற்றோர்கள் யாரும் கபராளிகளோ எல்லாம் கபர விசாலமானதாக வெளிச்சமானதாக சுவர்க்கத்துடைய பூஞ்சோலியாக ஆக்கிறியா அல்லாஹ். நரகத்துடைய படுகொலியை விட்டும் பாதுகாத்துடு ரஹ்மானே. எல்லா மன்சில்களையும் எங்களுக்கு வெற்றியை தந்துடு ரஹ்மானே. மௌத்துக்கு முன்னால் வாழ்க்கையில மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை தயாரிப்பு செஞ்ச கூட்டத்தில் எங்கள் எல்லாரையும் சேர்த்துறியா அல்லாஹ். இந்த இடத்தை கேட்க மறந்ததெல்லாம் கேட்டதாக கபூல் செஞ்சுக்க ரஹ்மானே. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் ஊசலாடக்கூடிய துஆக்களை யாலா கபூலியத்தை நசீபாக்கிடு ரஹ்மானே. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்குடைய கபூலியத்தை தந்துடு ரஹ்மானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள்ல பங்குள்ளவர்கள் ஆக்கிறியாவா. எதை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க எல்லாரையும் பாதுகாத்தியாலா. யாரெல்லாம் துஆ வேண்டிக் கொண்டாங்களோ அவங்க எல்லாருடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்து ரஹ்மானே. எல்லாருக்கும் ரஹ்மத் செய், பரக்கத் செய் ரஹ்மானே. இஹ்லாஸையும் இஸ்திக்லாஸையும் இஸ்திகாமத்தையும் யா அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தந்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் துஆக்கள் கபூல் செஞ்சுக்க ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.